எல்லாருக்கும் வணக்கங்க. நான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ண போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு நான் சக்கரவள்ளி கிழங்கு செய்ய போகிறேன். சக்கரவள்ளி கிழங்கு ஆவரி கட்டிக்கலாங்க. இது 100 கிராம் இருக்குது. 100 கிராம் சக்கரவள்ளி கிழங்கு நான் வேக வைத்துக்கலாம். பாருங்கள், ஆச்சா 25% வெந்திருக்குதுங்க. இது ஆறட்டும். பிறகு பால் பாயாசத்துக்கு தேவையான ஜவ்வரிசிங்க. லைனான ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கேன் 1 மணி நேரம். 1 லிட்ரு பால் காய வைக்கணுங்க. அதாவது பாதாமி பவுட்ரு போட்டு நான் காய வைக்கிறேங்க. இது கொதிக்கிட்டேங்க. சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் செய்கிறதுக்கு அது சக்கரவள்ளி கிழங்குன்றதுனால சுகர் லிமிட்டாக போடணுங்க. அதிகமாக போடக்கூடாது. சும்மா லைட்டாக போடணும். 1 லிட்ரு பால் வச்சுருக்கேன். நெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு முந்திரி சவரட்டங்க. முந்திரி வறந்துச்சுங்க. இப்போ சக்கரவள்ளி கிழங்கு திருவி இருக்கேன் பாருங்கள். அவிச்சு திருவணுங்க. பச்சையாக திருவினா கருப்பாயிடும். லைட்டாக 25% அவிச்சிட்டு திருவணுங்க. இதை நெய்யில் வறுக்கணுங்க. இப்போ பால் கொதிச்சிடுச்சுங்க. ஜவ்வரிசியை போட்டுக்கலாங்க. லைலான் ஜவ்வரிசி, வரலட்சுமி லைலான் ஜவ்வரிசி. இது வேகட்டும். பாருங்கள், ஜவ்வரிசி வெந்துச்சு பாருங்கள். எல்லாம் மேலே மிதங்குது பாருங்கள். பாருங்கள், கொச்சிடுச்சு. ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். மணிமணியாக இருக்குது பாருங்கள். வெந்துட்டா கலர் நல்லா லைலன் மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த உள்ளே இருக்கிற டாட்டு தெரியக்கூடாது பாருங்கள். அப்புறம் இது சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு திருகி நெய்யில் வறுத்துருக்குறேங்க. முந்திரியும் சக்கரவள்ளி கிழங்கும் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சர்க்கரை பத்தலைங்க. இன்னும் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 3 போட்டு வைக்கலாம். சரிங்க, பாயாசம் ரெடிங்க. ஸ்டாப் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். சக்கரவள்ளி கிழங்கு லைலான் ஜவ்வரிசி பாயாசங்க. நீங்களும் செஞ்சு விட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. ஓகேங்களா? பாய்.